Start. Hey, start ra. Oh, start ஆயிடுச்சா? Actually, I fell in love with the beauty of this bike. இந்த பைக் அவ்வளோ அழகாக இருக்கு. வீடியோ பண்ணலான்னு பார்த்தா நான் இந்த பைக்கே ரொம்ப சைட் அடிச்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் காம்ரேட்ஸ், நான் தான் உங்க சஞ்சு. இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ட்ரெக் FX5 ஸ்போர்ட் மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நியூலி 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹைப்ரிட் மாடல். இந்த சைக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது ஏன் இவ்வளோ அழகாக இருக்கு, ஓட்டினா நீங்கள் எவ்வளோ அழகாக மாற போறீங்க, அது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தூக்கிட்டேன். ஸோ ரொம்ப லைட் வெயிட் ஃப்ரேமு. வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிலோ தான் வருது. ஹைப்ரிட்டில் 10 கிலோ அப்படின்றது ரொம்பவே லைட் வெயிட் தான். ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா OCLB 400 சீரிஸ் கார்பன் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம லைட்டாக இருக்கும். மீன் ஒயில் நீங்கள் ரைட் பண்ணும்போது ரோட்ஸில் சிட்டிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கிராவலு, சின்ன சின்ன ஆஃப் ரோடு வரும்போது அண்ட் நல்ல ஆன் ரோடு எல்லா சர்ஃபேஸ்க்குமே சூப்பரான ஃபீல் கொடுக்கும். வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ண வேண்டிய நேரத்தில் பக்காவாக அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். உங்கள் இன்புட்டை அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல், ஷாக் அப்சர்வேஷன் எக்ஸ்ட்ரா இல்லாமல் பர்ஃபெக்டாக கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங்கை தான் பார்க்க போகிறோம். அப்படியே க்ளோஸ் அப்பில் பாருங்கள். ஸோ கியர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடியது Shimano GRX 11 ஸ்பீட், ஓகேங்களா? அதாவது 1:11 கியர் காம்பினேஷனில் வந்துருக்கு. ஸோ GRXோட ஸ்பெஷாலிட்டி என்னப்பா, 105னா உங்களுக்கு தெரியும். GRX அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா Shimano GRX அப்படின்றது பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு ஜாலியான ஒரு லீஷியர் ரைட்ஸ்க்கான கியர் காம்பினேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இது ஹைப்ரிட்ல ஏதாச்சும் நம்ம சீரியஸாக ஒன்று போகிறது கிடையாது. ஸோ இதோட கிராங்கோட டீப் ஒன் பார்த்தீங்கன்னா 40T கொடுத்துருக்காங்க. Shimano GRX தான். கெசட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1142 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்ஷனில் கெசட் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கியர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி கம்யூட்டுக்கும் சரி, இல்லை நம்ம சிட்டி டிராஃபிக்லேயும் சரி, இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் கிளைம்பிங் எலிவேஷன் போகும்போதும் இந்த GRX காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த GRXனா என்ன, 105னா என்ன, இதெல்லாம் என்ன டிஃபரன்ஷியேஷன் இருக்கு, இந்த Shimano ட்ரீ பற்றி என்ன தெரியணும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டர்னி, அல்டஸ், அசெரா, கிளாரிஸ், சோரா, டியாக்ரா, 105, அல்டெக்ரா, DA2 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அலிவியோ, XT, GRX இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்குன்னு ஒரு தனி டீட்டெயில் வீடியோ போட்டுடலாம். ஸோ இதுதான் இதோட கியர் காம்பினேஷன்ஸ். ஆப்வியஸாக சொல்கிறேங்க, சேரோட கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நான் ஒரு செகண்ட் உட்காந்து பார்த்து சொல்ல ஆல்ரெடி நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துருக்கோங்க. இந்த சேரில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ட்ரெக்கில் பாட்ரேஜில் தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோ டைப்லாம் வருது. ஸோ உங்களுக்கு நல்லா ஹீட் எக்ஸாஸ்ட் பக்காவாக ஆகும். மற்றபடி உங்களுக்கு ரெகுலராக ரைடர்ஸ்க்கு சேடல் சோர்னஸ் பயங்கரமாக வருது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பாட்ரேஜ் சேடல் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. எந்த அளவுக்கு பக்காவா இருக்குன்னா ஆன்டி அங்கிள் இருந்து பாட்டி தாத்தா பியூட்டி கியூட்டி வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்ட். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே தான் இருக்கும். ஆல் ஏஜுக்குமே ஏற்ற மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. ஒரு டீசெண்டான பேரல் ஷாட்ஸ் வாங்கிட்டு உட்காந்து வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜாலியா காற்று வாங்க போனேன்னு போயிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரேக்கு குறுக்கில் விழுந்து ஒழுங்காக பிரேக்கை பிடிக்க முடியாமல் கீழே விழுந்து உங்களோட போர்டு பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ராப்பரான ஹைட்ராலிக் பிரேக் தான் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. மொக்கையாக இருந்தால் சாரி. ஆக்சுவலாக அதில் பிரேக்கிங் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா Shimanoல ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரோட்டர்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ பிரேக் அக்யூரசி நீங்கள் மலை மேலே இருந்து கீழே வரும்போதும் சரி, அதாவது ரோட்டில் அண்ட் நம்ம ரோட்ஸில் சாதாரண கண்டிஷனில் ஓட்டிட்டு இருக்கும்போதும் சரி, கொஞ்சம் மழை ரோடு கொஞ்சம் டிசன்டென்ட் இருக்கும்போதும் சரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரேக் அக்யூரசி தேவையோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா ஷார்ப்பா நறுக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க நம்ம FX5 ஸ்போர்ட்ல Shimano ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்ஸ். நம்ம சைக்கிளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிரிப்பு பாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா பாம் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கையில் நம்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாம் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு லீஜர் ரைடுக்கு பக்காவாக இருக்கும். இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னா, நீங்கள் டயர்டாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்களா, அந்த டைமில் இந்த பாம் ரெஸ்ட்டில் வச்சா கூட ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதிகம் ஜஸ்ட் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் கூட எப்பயாவது சறுக்கி விழுந்துடலாம், ஆனால் ரைட் பண்ணும்போது சறுக்கி விழுந்துட்டோம்னா ரொம்பவே கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம பாட்ரேஜரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயரோட டயர் மீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு பார்க்கல மறந்துட்டேன்.
40C கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டயர் கிரிப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சிட்டி ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ரொம்பவே பக்காவாக நம்ம ஓட்டிட்டு இருக்கலாம். மீன்வேல் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா பார்க்க MTB டயர் மாதிரி இருக்கு அப்படின்னா, they have optionals. இப்போ நீங்கள் இந்த டயர் சைஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மராக வச்சு நான் கொஞ்சம் அக்ரெசிவாக ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், ஆப்ஷனல் இருக்கு. மீன்வேல் பார்த்தீங்க அப்படின்னா இதே கிரிப்போடு நீங்கள் ஓட்டணும்னாலும் ஓட்டலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப உங்கள் கிரிப்பெல்லாம் வந்து வச்சு கொடுத்துட்டு ஸ்பீட் மைனஸ் ஆகலாம் கிடையாது. ஓரளவுக்கு ரோலிங் நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீன்வேல் நீங்கள் இந்த டியூப்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணனா கூட தாராளமாக நம்ம ரெண்டு டியூப்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு பஞ்சர் ஃப்ரீ ப்ரொடெக்ஷனில் ஜாலியாக ஓட்டிருக்கோம். ஓகே, ஓவராலாக இதோட காஸ்ட் என்னன்றது இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த FX5 ஸ்போர்ட்டோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1,80,000 அரௌண்ட் வருதுங்க. ஸோ இந்த FX சீரீஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியன்ட் 50,000 அலாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 2,50,000 வரைக்கும் இருக்கு. FX6 ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் வீல்ஸோட வரும். ஸோ இந்த பைக் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா ஆப்வியஸாக வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத நான் ஆப்வியஸாக சொல்லியாச்சு. இன்கேஸ் இந்த சைக்கிள் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம OMR பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ப்ரோ பைக்கர் ஷாப்புக்கு வாங்க, நானே இருப்பேன். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து சைக்கிளை ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்தால் மட்டும் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட மொபைல் நம்பரும் நான் கீழே கொடுத்துருக்கோம். வேறு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கால் கூட பண்ணிட்டு வரலாம். இது ஒரு டெக்னிக்கல் வீடியோ தானே, ஏன் நடுவில் தெரிஞ்சா நீ இவ்வளோ பேசிட்டு இருக்க அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். இதை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை இந்த கிரிஞ்ச் எலிமெண்ட் பார்த்துட்டு என்னை திட்டுறதுக்காக கமெண்ட் பண்ணலாம். எனிவேஸ் நீங்கள் என்டர்டெயினா அது எங்களுக்கு போதும். ப்ளஸ் நம்ம சைக்கிளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆப்வியஸாக அடுத்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு டீசெண்டாக பண்ணணுமா இல்லை இந்த மாதிரி கிரிஞ்சாக பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். பட் எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பராக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடுவிக்கிறது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. பை. In a world of constant evolution, where the line between man and machine begins to blur, a new age of possibility emerges. Where humanity is augmented to achieve what was once thought impossible. Welcome to the age of cybernetics.